இதுல நான் சில எக்ஸ்ட்ரா சில ரெக்கார்ட்ஸ் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ இப்போ என்னுடைய டேபிள் ஆக்சுவல் என்னுடைய டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் 1ங்கிற டேபிள்ல பாருங்க இந்த வேல்யூஸ் இதுல வந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணும்போது if there is no value for gender id அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாம இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா வந்து 7 so all we நான் இந்த இடத்துல என்ன என்ட்ரி பண்றேன்னா நல்லுன்னு என்ட்ரி பண்றேன். சோ நான் வேல்யூஸாவே என்ன பண்றேன் நல்லுன்னு என்ட்ரி பண்றேன். தென் இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாராமீட்டர்ஸ் எதுவும் நான் மென்ஷன் பண்ணல, அதாவது ஃபீல்ட் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா 4 வேல்யூஸ் நாங்க கொடுத்துருக்கேன். 4th வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன் நல்லுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன எடுத்துக்கிறது இந்த நல் ஏன் எடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து அப்போ நான் என்னுடைய அந்த ஜெண்டர் ஐடிங்கிற வேல்யூக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எதுவுமே கிரியேட் பண்ணல. கிரியேட் பண்ணாம ஒன்லி 3 வேல்யூஸ் 3 ஃபீல்ட் வேல்யூஸை மட்டும் பாஸ் பண்ணேன். பை டிஃபால்ட் என்ன பண்ணிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நல்லுன்னு எடுத்துச்சு சிஸ்டம். அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நல்லெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகக்கூடாது. பை மிஸ்டேக் அவங்க மிஸ் பண்ணியிருந்தா கூட என்ன பண்ணிக்கணும் டிஃபால்ட்டான வேல்யூஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணதுனால நெக்ஸ்ட் டைம் நான் அந்த ராஜுவோட ரெக்கார்ட் என்ட்ரி பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கன்னா வந்து 3 அப்படிங்கிற வேல்யூ ஜெண்டர் ஐடியோட டிஃபால்ட் வேல்யூ என்டர் ஆயிடுச்சு. பட் நான் என்ட்ரி பண்ணும்போது என்ன பண்ணல 3ங்கிற ஜெண்டர் ஐடி வேல்யூ நான் பாஸ் பண்ணல. இந்த இடத்துல 4th பாராமீட்டரா அப்படி பாஸ் பண்ணலைனாலும் எனக்கு என்ன பண்ணிக்கிடுச்சு அப்படின்னா ஜெண்டர் ஐடிக்கான வேல்யூ. ஏன்னா நான் அந்த டைம்ல என்ன பண்ணிருந்தேன்னா டிஃபால்ட் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணிருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த நல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஸ்பெசிபிக்கா எனக்கு என்னதான் ஸ்டோர் ஆகணும்னு சொல்லி நான் கொடுத்தேன். நல்லுதான் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து 4th வேல்யூவா நல்லுங்கிறத நான் வேல்யூஸா கொடுத்தேன். அந்த டைம்ல அது என்ன பண்ணிக்கிடும் நல்லுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிடும். அப்படி நல்லுன்னு அக்செப்ட் பண்ணல அப்படின்னா இப்ப இந்த இடத்துலயே கூட நான் அதை கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஜெண்டர் ஐடி எங்க வந்து என்ன கொடுக்குறேன் null. Hey. Suresh. See. இப்ப நான் ஸ்பெசிபிக்கா நல்லுன்னு கொடுத்ததுனால இந்த வேல்யூ பாஸ் ஆயிருக்கு. இப்ப பாருங்க இப்ப என்ன பிரச்சனை there are more columns in the insert statement than values specified in the values clash. The number of values in the values clash must match the number of columns specified in the insert statement. இந்த மாதிரி காலம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணி ஆகணும் வேல்யூஸ 4th காலம் வேல்யூவை என்ட்ரி பண்ணி ஆகணும். இந்த டைம்ல அது என்ன எடுக்காது டிஃபால்ட் எடுக்காது. டிஃபால்ட் எடுக்கணும் அப்படின்னா அப்ப நீங்க எப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் எது இல்ல அப்படின்னா அப்ப அது என்ன பண்ணிக்கிடும் டிஃபால்ட் எடுத்துக்கிடும். அந்த டிஃபரன்சஸ் எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே இப்ப பாருங்க 3ன்னு போயிடுச்சு. ஸ்பெசிஃபிக்கா வேணும் நல்லுதான் வேணும் அப்படின்னா அப்ப நம்ம ஃபீல்ட் ஆட் பண்ணி காலம் ஆட் பண்ணி இந்த வேல்யூவை நல்லுன்னு பாஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஃபீல்ட மென்ஷன் பண்ண வேண்டாம் டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிடும். இது கிளியரா? சோ இதுல இது வரைக்கும் உள்ளதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர்? ஓகே ஃபைன். இப்போ
இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஜெண்டர் காலம் இருக்குல்ல, இந்த ஜெண்டர் டேபிள் இந்த டேபிள்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா delete பண்ண போறேன். delete from table gender where id equal to something 1 or 2 ஏதோ ஒரு வேல்யூ. என்னது பாருங்க, இந்த எரர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The delete statement conflicted with the reference constraint fk table person gender id. நாம foreign key table எழுதும்போது இதுதான் foreign key உடைய constraint name அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருந்தோம். இங்க இந்த இடத்துல நாம delete கொடுத்திருக்கிறது எதை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா டேபிள் ஜெண்டருடைய 2 ஐடி இருக்கக்கூடிய ரெக்கார்டை delete பண்ண சொல்லியிருக்கோம். ஆனா அது என்ன சொல்லுது, இந்த ஃபாரின் கீ ரெஃபரன்சஸ் என்ன செய்யுது அப்படிங்கன்னா வந்து delete பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலம் டேபிள் ஜெண்டர் அப்படிங்கிற டேபிள் இருக்கக்கூடிய ஐடிங்கிற காலம் ரெஃபரன்ஸ் ஃபார் த டேபிள் பர்சன் 1. இந்த டேபிள் பர்சன் 1ங்கிற டேபிள் இந்த டேபிள் இருக்கக்கூடிய இந்த ஐடிங்கிற காலத்தை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நீங்க 2ங்கிற ஐடி இருக்கக்கூடிய ரெக்கார்டை delete பண்ணீங்கன்னா delete பண்ண அலோவ் பண்ண முடியாது சொல்லுது. சோ அப்ப இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்? சோ இங்க தான் cascading அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். cascading. அப்ப அந்த cascading அப்படிங்கிறது எப்படி அப்ளை பண்றது? இப்ப cascading என்ன இருக்குது? இப்ப cascading அப்படிங்கிற கான்செப்ட் இப்ப என்ன இருக்குது அப்படிங்கன்னா வந்து no action அப்படின்றது. அது என்ன no action? இந்த cascading concept இங்க என்ன அப்படிங்கறீங்கன்னா வந்து இந்த cascading referential integrity constraint allows to define the actions SQL server should take when a user attempts to delete or update a key to which an existing foreign key points. cascading அப்படிங்கிற இந்த லாஜிக்ஸ் வந்து எப்போ அப்ளை ஆக போகுது அப்படிங்கறீங்கன்னா வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய அதாவது ஃபாரின் கீ பிரைமரி கீ ஒரு டேபிள்ல இருக்கும் இல்லையா, அந்த டேபிள்ல delete or update action apply பண்ணீங்கன்னா அப்போ cascading referential integrity processing என்ன செய்யும் நடக்கும். இங்க வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ரெக்கார்டை ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி 1ங்கிற ரெக்கார்டை நான் delete பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா delete பண்ண அலோவ் பண்ணல. அப்படி அலோவ் பண்ணிச்சுன்னா எனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு கேட்டீங்கன்னா வந்து என்னோட ஆக்சுவல் டேபிள் பிசினஸ் டேபிள்ல இருக்கக்கூடிய டேபிள் பர்சன் 1ங்கிற டேபிள் இருக்கக்கூடிய ரெக்கார்டு ஆர்ஃபன் ரெக்கார்ட் ஆயிரும். அப்படி ஆர்ஃபன் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா இது வந்து என்ன ஜெண்டர் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாம போகும். அதனாலதான் பை டிஃபால்ட்டா எந்த ஒரு ரெஃபரன்ஸ் ரெக்கார்ட் காலமும் என்ன பண்ணாது அப்படின்னா வந்து delete பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. இப்போ இல்ல எனக்கு பரவாயில்ல நான் delete பண்ணாலும் delete ஆகணும். சோ அதை என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ணலாம்? So by default delete பண்ண அலோவ் பண்ணாது. பட் cascading setting நாம என்ன செஞ்சுக்கலாம், மாத்திக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்? So one more time நான் அப்படியே cascading அப்ளை பண்றதுக்கு முன்னாடி delete பண்றேன். சேம் அதே எரர் தான் இருக்கு. இப்போ இந்த foreign key constraint கிளிக் பண்றேன், டபுள் கிளிக் பண்றேன். இந்த டபுள் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடும்னா இந்த செஷன் ஒரு விண்டோ ஓபன் ஆகி இந்த ஒரு பாப்அப் எனக்கு ஓபன் ஆயிடும். இதுல இன்சர்ட் அண்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல போறேன். நீங்க என்ன ஆக்ஷன் அப்ளை பண்றீங்க? டெலீட்டா அப்டேட்டா? நான் delete பண்றேன். டெலீட்டுக்கு பை டிஃபால்ட் என்ன இருக்கு? நோ ஆக்ஷன். நோ ஆக்ஷன் இருக்கிறதுனால தான் இது delete பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. எந்த ஆக்ஷனும் பண்ணாதன்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரி ஓகே என்ன பண்ணலாம்? எனக்கு என்ன பண்றேன்னா வந்து செட் டிஃபால்ட் அப்படி சொல்றேன். இல்ல செட் நல் அப்படி சொல்றேன். அப்ப delete rule set null அப்படி சொல்லிட்டு க்ளோஸ் அப்படி சொல்லி கொடுத்துறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எஸ்.
சேவ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு இங்க அதே டேபிள்ல F5 கொடுக்குறேன். 1 row affected. இப்போ டேபிள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். சி 2 எங்கெல்லாம் இருந்துச்சோ அது ஃபுல்லா என்னவா மாறிடுச்சு இப்போ. இதுக்கு முன்னாடி இருந்த நல்லுக்கும் இப்ப இருக்கிற நல் கவுண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரோசி கவி இதெல்லாம் என்னவா மாறிடுச்சு, நல்லுன்னு மாறிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா 2ன்னு சொல்லியிருந்தோம். ஃபீமேல் கேண்டிடேட்டுங்கிறனால 2ன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த 2 ஐடிய இங்க இருந்து டேபிள் ஜெண்டர்ங்கிற டேபிள்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணினால் என்ன பண்ணணுங்கிறது கேஸ்கேடிங் செட் வேல்யூஸ் செட் பண்ணியிருந்தோம். அந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து செட் நல்லுன்னு சொல்லியிருந்தோம். செட் நல்லுன்னு சொன்னதுனால ஃபாரின் கீ டேபிள்ல என்ன வேல்யூஸ் இருந்துச்சோ அந்த வேல்யூஸ் நம்ம டெலீட் பண்ண உடனே அதுக்கு பதிலா இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நல்லுன்னு ஃபில் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு திரும்பவும் அந்த வேல்யூஸ் வேணும். நான் ஜஸ்ட் அப்டேட் பண்றேன். அப்டேட் டேபிள் செட். இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஜெண்டர் ஐடி ஈக்குவல் டு 2 வேர் ஐடி ஈக்குவல் டு 5. சரி 5. இங்க என்ன ஆகுது பாருங்க. நம்ம எதுக்கு மட்டும் தான் ஆக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்க நம்ம இதை ஓபன் இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆச்சு இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி விண்டோ. இதை நான் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஓப்பன் ஆச்சு இல்லையா. இதுல என்ன ஆக்ஷனுக்கு மட்டும் தான் நான் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெலீட் ரூலுக்கு மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அப்டேட்டுக்கு நான் என்ன பண்ண சொல்லல, என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அதனாலதான் நான் இங்க அப்டேட் வேல்யூஸ என்ட்ரி பண்ணும்போது அப்டேட் என்ட்ரி பண்ணும்போது அப்டேட்லாம் பண்ண விட முடியாதுன்னு சொல்லுது. ஆனா அதே டெலீட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, அக்செப்ட் பண்ணி. ஏன்னா டெலீட்டுக்கு கேஸ்கேடிங் செட் பண்ணிட்டோம். என்ன செட் பண்ணிட்டோம், நல் வேல்யூ செட் பண்ணிட்டோம். இல்ல எனக்கு வந்து கேஸ்கேடிங் நல் வேல்யூ வேண்டாம், டிஃபால்ட் வேல்யூ மாத்துங்க. அப்போ டெலீட் பண்ணும்போது அந்த டெலீட் பண்ணனும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா செட் டிஃபால்ட்னு மாத்திக்கிட்டேன். செட் டிஃபால்ட் மாத்திட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன். இப்போ இங்க வந்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து 3ங்கிற ரெக்கார்ட் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வந்து டெலீட் பண்றேன். Statement has been terminated. இருக்கான்னு பாத்துக்கலாம். 3 delete rule set default. இப்போ இதை என்ட்ரி பண்றேன். இப்போ என்ன ஆனது, எனக்கு டிஃபால்ட் எரர் மெசேஜ் அப்படியே காட்டிக்கிட்டே இருக்குது. திரும்ப நான் இங்க வரேன், இதை நான் கிளிக் பண்றேன், delete rule cascade சொல்றேன், ஓகே சேவ் கொடுக்குறேன், திரும்ப இங்க வரேன், 1 rows affected. அப்ப இப்போ என்ன வேல்யூஸ் இருக்குது, இங்க எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. பட் இங்க பாருங்க கேஸ்கேட்னு சொன்னோன்னு இங்க என்ன ஆயிடுச்சு பாருங்க, தேர்ட் ரெக்கார்டு என்ன ஆயிடுது, ரிமூவ் ஆயிடுது. ஃபாரின் கீ எந்த டேபிள் எந்த ஃபாரின் கீ ஐடி இருக்குதோ அந்த ஐடியை நான் வந்து டெலீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஃபாரின் கீ யூஸ் பண்ற டேபிள்லயுமே அந்த ரெக்கார்ட் என்ன பண்ணிடுது அப்படிங்கன்னா வந்து டெலீட் பண்ணிடுது. கிளியரா? சோ பை டிஃபால்ட் ஃபாரின் கீ எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நோ ஆக்ஷனா தான் இருக்கும். அந்த நோ ஆக்ஷன் அப்படிங்கிற செட்டிங்கை உங்களுடைய பிசினஸ்க்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி
delete ரூலோ அப்டேட் ரூலோ இப்போ நம்ம இதே வேலையை அப்டேட்லயும் பண்ணலாம். என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் தான் நீங்க தான் அதை டிசைட் பண்ணணும். கேஸ்கேடிங் செட்டிங் வந்து என்ன செட்டிங் வேணும். கேஸ்கேடிங்ல வந்து இந்த 4 டைப்ஸான ஆக்ஷன்ஸ் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். நோ ஆக்ஷன், கேஸ்கேட், செட் நல், செட் டிஃபால்ட். ஸோ இந்த 4 ஆக்ஷன்ஸும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணலாம். கிளியரா? ஸோ கேஸ்கேடிங் செட் பண்றதுனா என்ன, எப்போ செட் பண்ணணும், இது கிளியரா இருக்கா? ஃபாரின் கீ ரிலேட்டடா இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இது. இந்த ஃபாரின் கீ அப்ளை பண்ணிருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ், அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்கேடிங் ஃபீச்சர். ஸோ இதுல வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஸோ எஸ் ஆர் நோ ஏதாச்சும் மெசேஜில் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதோடைய கண்டினியூஷன் இந்த இதில் கன்ஸ்டன்ஸ்ல என்ன கண்டினியூஷன் போகும், அந்த கண்டினியூஷன் என்னங்கிறத நெக்ஸ்ட் செஷன் நாளைக்கு ஈவினிங் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே.